போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ராடே ஆப்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, இண்டெக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இது ரெண்டுத்தில் எதில் பண்ணணும், எது நம்மளுக்கு சூட் ஆகும், எது ப்ராஃபிட் அதிகமாக தரும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சார்ட்டில் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தீபக்குமார், co-founder ஆஃப் tradeachievers. வாங்க வீடியோ போகலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி போன வீடியோவில் வந்து நம்ம ஆப்ஷன் இன்ட்ராடே பற்றி போட்டிருப்போம். ஆப்ஷன் இன்ட்ராடேயில் எப்படி ட்ரேட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்போம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா வீடியோ லிங்க் தரான்னு பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, ஸ்டாக் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. எதில் ட்ரேட் பண்ணலாம், எது நம்மளுக்கு சூட் ஆகும், எதில் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடியும், அதிகமாக நம்ம வந்து மூவ்மெண்ட் இருக்க ஸ்டாக்காக போகணும், வால்டைலிட்டி இருக்க ஸ்டாக்காக போகணும்னா எது இண்டெக்ஸில் இருக்குமா இல்லை எதுவும் ஸ்டாக்கில் இருக்குமா, அதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஸ்டாக் வர்சஸ் இண்டெக்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தலாம், ஸ்டாக் ஆப்ஷன் பார்த்தலாம். ஸ்டாக்குன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு கம்பெனி, தனியாக ஒரு கம்பெனி எடுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் எடுக்கிறோன்னா அதில் வந்து நம்மளுக்கு ஸ்டாக் இருக்குது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லேயே விடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட ப்ரைஸ் ஏற போகுதுன்னு தெரிஞ்சால் ஸ்டாக் ஆப்ஷனில் போயிட்டு கால் புட்டுன்னு ரெண்டு இருக்கும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கால் இருக்கும். கால் இஸ் அ ப்ரெடிக்ஷன் ஃபார் பை, மேலே ப்ரைஸ் மேலே மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா டிசிஎஸோட கால் ஆப்ஷன் என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். இல்லை கீழே வரப்போகுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளாம் டிசிஎஸோட புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். அந்த ஸ்டாக்கு, அந்த கம்பெனியை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அது பேர் தான் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் சொல்லுவாங்க. இப்போ இண்டெக்ஸுன்றது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். என்னென்னா இண்டெக்ஸுன்றது தனி ஸ்டாக் கிடையாது, நிறைய ஸ்டாக்கை சேர்த்து ஒரு விஷயமா தருது. இப்போ நம்ம நார்மலாக நிஃப்டி 50ன்னு நம்ம பார்க்கும்போது நிஃப்டி 50னா அது ஒரு ஸ்டாக் கிடையாது, டாப் 50 கம்பெனிஸ், இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸை சேர்த்து ஒரு விஷயமா நம்மளுக்கு ட்ரேட் பண்ண தராங்க. அப்போ அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன நினைக்கிறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுன்னா இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ். அப்போது இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் நல்ல க்ரோத்தில் இருக்குன்னா அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், நிஃப்டி மேலே போகும்னு எதிர்பார்க்கலாம். இல்லை இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ், இந்தியா கொஞ்சம் எதுவாக இருக்குது, கொஞ்சம் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, இல்லை கொஞ்சம் கீழே வருது, எதனாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா இண்டெக்ஸ் வந்து கீழே வரலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், புட் ஆப்ஷன் வாங்கி வைக்கலாம். இப்படி தான் இண்டெக்ஸ் ஒர்க் ஆகுது. இண்டெக்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும்னா இண்டெக்ஸை பற்றி நான் அழகாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸுக்கும் ஸ்டாக்குக்கும் இருக்க வித்தியாசம். ஸ்டாக்னா தனி ஒரு பொருளை, தனி ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணிங்கன்னா அதாவது ஸ்டாக் ஆப்ஷன் சொல்லுவாங்க. இண்டெக்ஸ்னால் 50 கம்பெனிஸை சேர்த்து அனலைஸ் பண்ணி அதை ட்ரேட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு ரெண்டுத்துக்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ இண்டெக்ஸ்ன்னு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்னென்னா நிறைய பேருக்கு வந்து டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். இப்போ இண்டெக்ஸில் போகும்போது நம்ம என்ன பண்ணோன்னா டைவர்சிஃபை பண்ணி தான் நம்ம ட்ரேடே பண்ணுறோம். ஏன்னா 50 ஸ்டாக்கை சேர்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அதனால் அதுலேயே உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு 50 ஸ்டாக்கில் சேர்த்து ட்ரேட் பண்ணலாம், டைவர்சிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க. அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, நான் வேரன் பஃபெட் சொல்லுவார், என்னென்னா ஒரே முட்டை எடுத்து எல்லா முட்டையும் என்ன பண்ணாதீங்க, ஒரே பேஸ்கெட்டில் போட்டுறாதீங்க. அதே மாதிரி என்ன பண்ணாதீங்க, எல்லா காசும் எடுத்து ஒரே ஸ்டாக்கில் போட்டிங்கன்னா இன்கேஸ் அந்த கம்பெனி வந்து லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம காசு மொத்தமாக என்ன ஆகிடும், லாஸ் ஆகிடும். ஆனால் இண்டெக்ஸில் அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா 50 ஸ்டாக் சேர்ந்து வருதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே ஒரு 20 ஸ்டாக் கம்மியாக வந்தாலும், அந்த நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக் இருக்குது, 50 ஸ்டாக்கில் 20 ஸ்டாக் கீழே வந்தாலும் 30 ஸ்டாக் மேலே போகுதுன்னா மெஜாரிட்டி மேலே போனதுனால நிஃப்டி என்ன ஆகும், உங்களுக்கு மேலே தான் போகும். அதனால் உங்களுக்கு டேமேஜ் அவ்வளோவா இருக்காது. அதனால தான் நிறைய பேர் எங்கே போகிறாங்கன்னா இண்டெக்ஸ் போகிறாங்க. பயமாக இருக்கும் சில பேருக்கு, ஒரே ஒரு ஸ்டாக்கில் போட்டால் அந்த கம்பெனி எப்படி வேணாலும் மேலே போகலாமே, கீழே வரலாமே, கிராஷ் வரலாமே. இப்போ கிராஷ் கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து தனி ஸ்டாக்கில் தான் வந்துட்டு நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். ஆனால் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஒரு ஸ்டாக் உந்தால் கூட 49 ஸ்டாக் மேலே போகுதுன்னா இண்டெக்ஸ் வந்து மேலே தான் போகும். அப்போ அந்த கிராஷ் வருது, இல்லை ஒரு கம்பெனி வந்து ஃபெயிலியர் ஆகுது, அந்த பயம்லாம் எங்கே இருக்காதுன்னா இண்டெக்ஸில் இருக்காது. அதே மாதிரி முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எது பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் பாயிண்ட் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இன்கேஸ் ஒரு ஸ்டாக் கீழே வருதுன்னா அது என்ன பண்ணாது, உங்களுக்கு இண்டெக்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இதுதான் ரெண்டு ப்ரோஸ். நம்ம நெக்ஸ்ட்டு கான்ஸ் என்ன பார்க்குறோன்னா, இப்போ லிமிட்டட் அப்சைட் கம்பேர்ட் டு ஸ்டாக். என்னன்னா நம்ம நார்மலாக வந்து இண்டெக்ஸை பார்க்கும்போது 50 ஸ்டாக் சேர்ந்து வரதுனால இப்போ ஒரு 30 ஸ்டாக் கம்மியாகுது, 20 ஸ்டாக் மேலே போகுதுன்னா அது என்ன ஆகிடும், கீழே தான் வரும்.
அதனால் என்ன ஆகுனா அப் சைட் மூவ்மெண்ட்டோ இல்லை டவுட் சைட் மூவ்மெண்ட்டோ நம்மளுக்கு என்ன இருக்கும், எப்போவுமே லிமிட்டடாக இருக்கும் கம்பேர்ட் டு ஸ்டாக். ஏன்னா சில ஸ்டாக் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பிக் பண்ணி எடுத்தோம்னா அதெல்லாம் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சார்ட்டில் காமிக்கிற பாருங்கள். இங்கே பார்க்கும்போது நம்ம நிஃப்டி சார்ட் எடுத்து வச்சுருக்கோம். நிஃப்டின்றது இண்டெக்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நிஃப்டி வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், 6ஆம் தேதி டிசம்பர்லேருந்து பார்க்குறேன். டிசம்பர் 6ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்குன்னா பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. என்ன ஆகிட்டு இருக்கு, ஒரு சைட்வேஸ் மாதிரியே மார்க்கெட்டை வந்து அரைச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இண்டெக்ஸ் வந்து பை பண்ணுறீங்க, காலோ இல்லை புட்டோ எதாச்சும் பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரீமியம் என்ன ஆகிட்ருக்கும், கம்மியாகிட்ருக்கும். ஏன்னா என்ன இல்லைன்னா மூவ்மெண்ட் இல்லை. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம எங்கே போவோம்னா ஸ்டாக்குக்கு போவோம். ஏன்னா இது 50 கம்பெனி சேர்ந்து வரதுனால தான் மூவ்மெண்ட் என்ன இருக்கும், உங்களுக்கு ஆவரேஜ் மூவ்மெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் சைட் வேஸில் போகுது. இதுவே நீங்கள் தனி ஸ்டாக்காக எடுத்திங்கன்னா அதோட மூவ்மெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே வந்துட்டு நம்ம டிசிஎஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. டிசிஎஸ் எடுத்து அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், 6ஆம் தேதியிலேருந்து பார்க்குறோம். 6ஆம் தேதி எங்கே வந்திருக்குன்னா இதோ இந்த ஏரியாவிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்ன ஆகிட்டுருக்குன்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போய்ட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் போய் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், நல்லா ப்ராஃபிட்டாக பண்ணிடலாம். நீங்கள் யோசிக்கலாம் என்னென்னா, சரி 50 ஸ்டாக்கில் இருக்குது, 50 ஸ்டாக்குமே மேலே போகும்னு நம்ம சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ஸ்டாக் தானே மேலே போயிருக்கு. அதனால தான் நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோன்னா எம்டபிள்யூபிஎல்னு ஒன்று இருக்குது. எம்டபிள்யூபிஎல் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்துல இன்ஸ்டியூஷன் வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரியும். அதுக்காக தான் இந்த இடத்துல வந்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு இண்டெக்ஸ் இந்த மாதிரி சைடில் போகுதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்க்க வேண்டியது மார்க்கெட் வைஸ் போர்ஷன் லிமிட். அதில் போய் பார்த்துட்டு டிசிஎஸில் நல்ல ஒரு கான்ட்ராக்ட் இதுவாக இருக்குன்னா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணலாம், அந்த சார்ட்டில் போய் அனலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். இது வந்து இண்டெக்ஸ்க்கான என்னென்னா சைட்வேஸில் போகலாம், ஒரு ஆவரேஜ் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் ஸ்டாக்கு நம்ம பிக் பண்ணும்போது ஒரு ஸ்டாக் மட்டும் என்ன ஆகலாம், நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கலாம், ஆனால் அது கரெக்டாக பிக் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு கான். செகண்ட் கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குளோபலாக ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகுனா நிஃப்டி மொத்தம் அஃபெக்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு பேங்க்குக்கு ஒரு கெட்ட நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, பேட் நியூஸ் வருதுன்னா அது வந்து நிஃப்டியில் வந்து நிறைய பேங்க்ஸ் இருக்கிறதுனால நிஃப்டிக்கு என்ன பண்ணலாம், அஃபெக்ட் பண்ணலாம். இதுவே வந்து நீங்கள் பேங்க் இல்லாத செக்டார்ஸ் ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க, பேங்க் சம்மந்தப்படாமல் இந்த ரிலையன்ஸ் எடுக்கிறீங்க, அதெல்லாம் என்ன ஆகுனா உங்களுக்கு டேமேஜ் இருக்காது, அதில் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அதனால் சர்டன் செக்டார்ஸ்க்கு அடி வாங்கிச்சுன்னா அது வந்து எங்கே உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னா கண்டிப்பாக அது இண்டெக்ஸில் பாதிப்பு இருக்கும். தனியாக ஸ்டாக் போகும்போது அந்த பிரச்சனை இருக்காது. இதுதான் வந்து கான்ஸ். எதுக்குன்னா இண்டெக்ஸ் கான்ஸு, ப்ரோஸ். நெக்ஸ்ட்டு நம்ம எது பார்க்க போகிறோன்னா ஸ்டாக் ஆப்ஷனோட ப்ரோஸ் என்னன்னு பார்த்துலாம். ஸ்டாக் ஆப்ஷனோட ப்ரோஸ் பார்க்கும்போது இப்போ ஒரு கம்பெனி ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குன்னா அது டேரெக்டாக எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ஷனோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு டாடா மோட்டார்ஸ் எடுக்கிறீங்க, ரிலையன்ஸ் எடுக்கிறீங்க, ரிலையன்ஸ் வந்து நல்ல க்ரோத் கொடுக்குறாங்க, நல்ல மூவ்மெண்ட் இருக்குன்னா அதோட ஸ்ட்ரெயிட் மூவ்மெண்ட் எங்கே வந்துடும்னா அந்த ஆப்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா 50 ஸ்டாக் இருந்தாலும் 50 ஸ்டாக்குக்கு எல்லாருக்கும் ஒரே வெயிட்டேஜாக கிடையாது. நிஃப்டியில் பார்க்கும்போது சில ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% வெயிட்டேஜ் இருக்கும், சில ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.23% தான் வெயிட்டேஜ் இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த 0.23% ஒரு 10 பாயிண்ட் மூவ் பண்ணாலும் சரி, அந்த 5% இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் கீழே வந்துச்சுனாலே உங்களுக்கு நிஃப்டி என்ன ஆகும், கீழே தான் வரும். ஆனால் இந்த வெயிட்டேஜ் கூட எதில் உங்களுக்கு பாதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஆப்ஷனில் பாதிக்கலாம். ஆனால் இது வந்து டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதில் மூவ்மெண்ட் ஆச்சு, நல்ல கம்பெனி இருக்குது, நல்லா மேலே போகுதுன்னா டேரெக்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். இதில் கீழே வருதுன்னா என்ன ஆகிடும், லாஸ் வந்து. சம்டைம்ஸ் வந்து இண்டெக்ஸை பார்க்கும்போது மக்கள் வந்து குழம்பிடுவாங்க, ஏன் இது போச்சுன்னு தெரியல, கீழே வந்துச்சுன்னு தெரியல, எந்த கம்பெனினால மேலே போச்சு, எந்த கம்பெனினால கீழே வந்துச்சு, அப்படி அந்த கன்ஃபியூஷன்லாம் எதில் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் ஆப்ஷனில் இருக்காது. அது ஒரு அட்வான்டேஜ். இதோட கான்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஹையர் ரிஸ்க். ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இன்கேஸ் ஒரு தனிப்பட்ட கம்பெனியாக இருக்கிறனால தனிப்பட்ட கம்பெனி வந்துட்டு ஏதோ எனக்கு நல்லா ப்ராஃபிட் பண்ணலை, அந்த குவார்ட்டர்லியில் ஏதோ ஸ்கேண்டலில் பிரச்சனையில் மாட்டுறாங்கன்னா அந்த கம்பெனி என்ன ஆகும், ஈஸியாக கிராஷ் ஆகும். 50% 30% ஈஸியாக ஆகும். இதுவே வந்து நம்ம இண்டெக்ஸில் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியுது. ஏன்னா இன்கேஸ் ஒரு தனிப்பட்ட கம்பெனி 50% விழுந்தாலும் மீதி 49 ஸ்டாக் வந்து என்ன பிடிக்கும், அது தாங்கி பிடிக்கும் ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 30%லாம் இண்டெக்ஸில் விழாது. ஏன்னா இண்டெக்ஸ் விழுந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஹியூஜ் ஃபாலாக இருக்கும், இந்தியாவுக்கு வந்து பெரிய ஃபாலோ இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு நாளில் விழாது, அது என்ன ஆகுனா கிராஜுவலாக விழும். ஒரு நாளைக்கு 5% 10% அந்த மாதிரி விழலாம், தவிர ஒரே நாளில் 50% விழுறதுக்கான சான்சஸ் இண்டெக்ஸில் கிடையாது. அதனால் நம்ம வந்து அதை பயந்து போகணுன்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து கொஞ்சம் இதில் வந்து ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட் கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன் போகிற வரைக்கும்
நம்ம என்ன பண்ணுறோன்னா கடைசி முன்னாடி இந்த ரூல் கிடையாது, இது கொஞ்ச நாளாகவே இந்த ரூல் இருக்குது. என்னென்னா ஸ்டாக் டெலிவரி நம்ம தரணும். முன்னாடி அந்த மாதிரி ரூல் கிடையாது, இப்போ கொஞ்ச நாளாகவே அந்த ஸ்டாக் டெலிவரி கொடுக்குற ஆப்ஷன் வந்துச்சு. என்னென்னா ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கோ, மார்ஜின் எவ்வளோ கட்டுறோமோ அந்த அளவுக்கு கட்டுற மாதிரி ஸ்டாக் ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா கடைசி வாரம் எப்போதுமே தெரியும் ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து மந்தோட எண்டில் தான் உங்களுக்கு எக்ஸ்பைரி இருக்கும். மந்தோட எண்டு தேர்ஸ்டேல தான் எக்ஸ்பைரி இருக்கும். மந்தோட எண்டு தேர்ஸ்டே, கடைசி வார தேர்ஸ்டே வரத்துக்கு முன்னாடியே முந்தின வாரம் தேர்ட் வீக் வந்து ஃப்ரைடேலேருந்து என்ன ஆகிடும்னா உங்களுக்கு மார்ஜின் அமௌண்ட் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபியூச்சர்ஸில் எப்படி மார்ஜின் அமௌண்ட் வாங்குறாங்களோ இதே மாதிரி என்ன பண்ணுறோம், மார்ஜின் அமௌண்ட் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. கம்மியாக வாங்கி கடைசியில் ஒரு 50% வரைக்கும் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ கடைசியில் இது ஸ்டாக் ஆப்ஷன் போகும்போது கிட்டத்தட்ட எந்த மாதிரி வருதுன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் மாதிரி தான் வருது. இன்கேஸ் நீங்கள் மார்ஜின் அமௌண்ட் கட்டிட்டு நீங்கள் இந்த மணியில் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும், ஷேர்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தெரியாமல் இந்த மணியில் மாட்டிக்கிட்டோம். இப்போ அவுட் ஆஃப் த மணியில் மாட்டினா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மணியில் மாட்டிக்கிட்டோம், ஷேரோட ப்ரைஸ் பயங்கரமாக ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ஹியூஜ் லாஸ் வரும் நம்மளுக்கு. ஏன்னா ஒருத்தர் இந்த மாதிரி தான் தெரியாமல் பண்ணி 13 லட்ச ரூபா ஃபைன் கட்டினார். இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது. என்னென்னா ஸ்டாக் ஆப்ஷனில் இந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. என்னென்னா கடைசியில் வந்து ஃபியூச்சர்ஸ் மாதிரி மார்ஜின் கட்டுறோம், அதே மாதிரி இந்த மணியில் நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் அது க்ளோஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஹியூஜ் ஃபைன் கட்டுற மாதிரி, ஹியூஜ் வந்து இது கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷனில் இருக்குது. அதனால தான் நான் என்ன அட்வைஸ் பண்ணேன், இன்கேஸ் நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் போகிறீங்கன்னா கடைசி வாரம் தேர்ட் வீக்கே வந்து தேர்ஸ்டேவே க்ளோஸ் பண்ணிடணும். 4 வாரம் இருக்குன்னா தேர்ட் வீக் நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரைடே வரைக்கும்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. தேர்ட் வீக் தேர்ஸ்டே வரைக்கும் தான் அவங்க ட்ரேட் இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு அப்புறமா அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாக் ஆப்ஷன் திருப்பியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்துட்டு இண்டெக்ஸில் வந்து அந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லியும் ட்ரேட் பண்ணலாம், எக்ஸ்பைரி அப்போயும் ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி இண்டெக்ஸில் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு டெய்லி எக்ஸ்பைரினா ஒரு இண்டெக்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பைரி. இப்போ மண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்பைரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிட் கேப் எக்ஸ்பைரி இருக்குது. அதில் நீங்கள் அன்றைக்கி மண்டே வந்து மிட் கேப் நம்ம ட்ரேட் பண்ணலாம். டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி இருக்குது, அதில் ட்ரேட் பண்ணலாம். வெனஸ்டே வந்து பேங்க் நிஃப்டி இருக்குது. தேர்ஸ்டே வந்து நிஃப்டி இருக்குது. ஃப்ரைடே வந்து சென்செக்ஸில் இது பண்ணுறீங்க, நீங்கள் பிஎஸ்சியில் பண்ணுறீங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. வெனஸ்டே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து நார்மல் வீக்ஸ்க்கு 1 to 3rd வீக் வரைக்கும் உங்களுக்கு வெனஸ்டே இருக்கும். கடைசி வீக் எக்ஸ்பைரி மட்டும் எங்கே இருக்கும், மந்தோட கடைசி எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் தேர்ஸ்டேல இருக்கும், பேங்க் நிஃப்டி வெனஸ்டேல இருக்காது. கடைசி மாதத்தோட அந்த வாரத்தோட பேங்க் நிஃப்டி வந்து தேர்ஸ்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இண்டெக்ஸில் பண்ணும்போது டெய்லியும் ஒரு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால டெய்லியும் ட்ரேட் பண்ணுறதுக்கான கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களா, ஏன்னா எக்ஸ்பைரி அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் எல்லாமே கம்மியாகும். அப்போ நீங்கள் ஆப்ஷன் பையராக இல்லாமல் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ ஸ்டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஸ்டாக்ஸில் வந்து நல்ல மூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். எதனாச்சும் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா அது நல்ல ஒரு ஹை மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை கண்டுபிடிக்க தெரியணும். ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் மேலே ஏறும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். எம்டபிள்யூ யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதோட வால்டாலிட்டி எப்படி இருக்குது, நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சா மட்டும்தான் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா உங்களுக்கு ஸ்டாக் போக அட்வைஸ் பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல, பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா வில் கோ ஃபார் இண்டெக்ஸ். அதுவும் எந்த இண்டெக்ஸ்னால் பேங்க் நிஃப்டி போக வேண்டாம், வில் கோ ஃபார் நிஃப்டி. நிஃப்டியில் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மணி வேண்டாம், கொஞ்சம் தள்ளி ஒரு அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு புரியறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், வாட்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணி பார்த்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ் ஆப்ஷன் போகிறது நல்லது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நார்மலாக எதில் அதிகமாக ட்ரேடு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்லேருந்து நிறைய ட்ரேடு கிடையாது. ஏன்னா நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்எஸ்சியில் வந்து எதில் அதிக டர்ன் ஓவர் கொடுத்துருக்கு, எதில் வந்து இது பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இயர் பை இயர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கடைசி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 2023 to 2024 இந்த கரண்ட் இயர் ரன்னிங்கில் எவ்வளோ டர்ன் ஓவர், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் எவ்வளோ டர்ன் ஓவர் வந்திருக்கு, ஸ்டாக் எவ்வளோ டர்ன் ஓவர் வந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டும். இதில் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா இண்டெக்ஸ் ஆப்ஷனும் ஸ்டாக் ஆப்ஷனும். இப்போ ஸ்டாக் ஆப்ஷனில் இது கான்ட்ராக்ட்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, இந்த வருஷம் எவ்வளோ ட்ரேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 71 கோடி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 71 கோடி கான்ட்ராக்ட்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு ட்ரேட் ஆயிருக்கு. அதுவே நீங்கள் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் பார்க்கும்போது பாருங்கள் 5850 கோடி. 71 கோடி எங்கே இருக்குது, 5000 கோடி எங்கே இருக்குது, இந்த வருஷம் ரன்னிங்லேயே இருக்குது. போன வருஷம் அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 83 கோடி தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 4000 கோடி. அப்போது இண்டெக்ஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு எப்போதுமே கான்ட்ராக்ட்ஸ் வந்து நிறைய ட்ரேடிங் இருக்கும், நிறைய வால்யூம் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால தான் நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன்னா உங்களுக்கு கோ ஃபார் இண்டெக்ஸில் போகலாம். நிறைய சொன்ன மாதிரி
ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள், வாட்ச் பண்ணி பாருங்கள். வாட்ச் பண்ணி பார்த்துட்ட பிறகு நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகலான்னா ட்ரேடிங்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஷேர்ஸில் கூட ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஷேர்ஸில் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு ஓரளவுக்கு மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன் போகலாம். ஆப்ஷன் போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம எதில் போகலான்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் பேங்க் நிஃப்டி வேண்டாம், வில் கோ ஃபார் நிஃப்டி கொஞ்சம் அளவுக்கு அதுவும் ரிஸ்க் இருக்குதா, ஆனால் கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்கும். பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன இதுவும் கொடுக்குறோம், நிறைய பிகினர்ஸ்க்கு எதுவும் கொடுக்குறோன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்ம ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம். இந்த மில்லியனர் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மற்ற ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் தான் இருக்குது. இண்டெக்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா அதில் தான் நிறைய ட்ரேடும் நடக்குது, ஒரு டைவர்சிஃபையும் பண்ணுறோம், ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸ்டாக் கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜியாக போகும்போது இன்கேஸ் நீங்கள் வந்து காலை பை பண்ணி புட்டை பை பண்ணி காலை செல் பண்ணி புட்டை செல் பண்ணி இந்த மாதிரி லாங் ஸ்ட்ராடல் ஷார்ட் ஸ்ட்ராடல் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக போகும்போது உங்களுக்கு ரிஸ்க்கும் என்னாகும், கம்மியாகும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது எப்போதுமே கற்றுக்கணும், என்ன பண்ணுறீங்கன்னு புரியணும். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க என்கிட்ட சொல்லுவாங்க எதில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து நிஃப்டியில் பண்ணிகிட்ருக்கேன் சார், ஏதோ நிஃப்டின்னு சொன்னாங்க அதில் பண்ணிட்டுருக்கேன். நிஃப்டியில் எதில் பண்ணுறீங்கன்னா அப்படின்னு கேட்டால் ஏதோ 2 இது இருக்குமே பாக்ஸு, கால் ஒரு பாக்ஸ் இருக்கும், புட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் தான் ஏதோ பண்ணுறேன். நிறைய பேர் எதுவுமே என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நான் உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸ்டாக் ஆப்ஷனும் இருக்குது, இண்டெக்ஸும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து பயங்கர ரிஸ்க் எடுக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன் போங்க. ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல இது என்னென்னா டைவர்சிஃபை பண்ணி போகணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இண்டெக்ஸ் போங்க, அதுவும் படிச்சுட்டு ஒழுங்காக போங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் MWPலேருந்து இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் கற்றுக்கணும்னு வச்சிங்கன்னா tradeachievers we teach people எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பேசிக்லேருந்து ஸ்டாக்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னா என்ன, ஆப்ஷன்னா என்ன, ஆப்ஷனில் கால்னா என்ன, புட்டுனா என்ன, அதெல்லாம் கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து MWPL கூட சொன்னால MWPL ஸ்டாக் ஆப்ஷனில் போகிறீங்கன்னா தேவை அதெல்லாம் கூட சொல்லிக் கொடுத்து எப்படி ட்ரேட் பண்ணணும், ட்ரெண்டுனா என்ன எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே கிளாஸஸ் இருக்குது. பெங்களூரில் மட்டும். சென்னையில் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் இருக்குது. வீக் டேஸில் மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட்ஸ்லேயும் இருக்குது, சாட்டர்டே கிளாஸஸும் இருக்குது. நீங்கள் சாட்டர்டே கிளாஸஸ் வரணும்னா கூட இந்த சைடில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஏன்னா உங்களால் வர முடியல, இந்த பிரான்ச்சஸ் வர முடியலன்னா கூட நீங்கள் ஆன்லைனுக்கு என்ன பண்ணிக்கலாம், என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன சொல்லி தருவாங்க, இதில் என்னென்ன சொல்லி தருவாங்க, அந்த மாதிரி எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.